தேமுதிகவுடைய எதிர்காலம் இதோட அழிஞ்சு போச்சு. அது கடைசியாக வந்து இது நம்ம சுடுகாட்டில் சொல்கிற மாதிரி மூஞ்ச பார்க்குறவங்களாம் பார்த்துங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏதோ நடிப்பில் கூட என்ன நடிப்பு, சிவாஜி மாதிரி நடிக்க போறேன்னா இல்லை எம்ஜிஆர் மாதிரி நடிக்க போறேன்னா இன்னும் நடிப்பில் மாற்றம் எவனுமே கிடையாது. சிவாஜி எம்ஜிஆர் தான் நடிப்பு. ஏன்னா அந்த பொருங்க அவர் பொருங்க அவசியம் பொருங்க மாற்றங்கள் ஏற்படுதான்னு தெரியல. ஆனா எங்க ஓட்டு விஜய்க்கு மட்டும்தான். தேமுதிக திராவிட முன்னேற்ற கழகத்தோட இப்போ கூட்டணி வச்சிருக்கிறது பொருத்தமில்லாத ஒரு கூட்டணி. புரியுதுங்களா? ஏன் பொருத்தமில்லாத கூட்டணினாக்கா, விஜயகாந்த் இருக்கிற வரைக்கும் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை அந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். இவருடைய மண்டபத்தை இடிக்கிறதுக்கு அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் ஒரு பழிவாங்கிற நோக்கத்தோடு அந்த மண்டபத்தை இடித்து இதாகினாங்க. இப்போ பல வழியில் வந்து பல தொந்தரவுலாம் கொடுத்துக்கிட்டு வந்தார் ரெண்டு பேருக்குமே. அதாவது விஜயகாந்த் இருக்கும்போது கலைஞரை வந்து அந்த தேமுதிகவை எந்த அளவுக்கு அழிக்கணுமோ, எந்த அளவுக்கு சிறுமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போ அவங்களுடைய துணைவியார் வந்து இப்போ தேமுதிக வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வைக்கிறது உண்மையிலேயே பொதுமக்களும் சரி மற்ற கட்சிக்காரங்களும் சரி இதை மன்னிக்கவே முடியாது. அவருடைய விஜயகாந்தனுடைய ஆத்மா அந்த அம்மாவை கண்டிப்பாக மன்னிக்கவே மன்னிக்காது. தேமுதிக டிஎம்கே கூட்டணி வெற்றி அடையுமா தோல்வி அடையும்? தோல்வியடைய தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தேமுதிக வந்து விஜயோட கூட்டணி இருந்தால் வெற்றி அடையும். ஏன்னா இவங்களோட வந்து எப்பவுமே இவங்களை எதிர்த்துன்றது தான் விஜயகாந்த் அவர்கள். ஏன்னா அந்த சூழ்நிலை இருக்கும்போது வந்து அவர் இப்போ இறந்துட்டாரு, அவர் இல்லை. முக ஸ்டாலின் அவங்க அப்பாவும் இல்லை. ஏன்னா அங்கே அதுக்கு முன்னாடி வந்து அவங்க சம்மந்தமாக உள்ளனால வந்து அந்த பிரச்சனை இப்போ உள்ளே கொண்டு வராங்க. ரெண்டாவது வாய்ப்பு இல்லை, கடைசி வரைக்கும் வாய்ப்பு இல்லை. யாரும் வந்து போகமாட்டேன்னு யாரும் எதுவும் சொல்லவே இல்லை. நேர்மையானா இப்போ அப்போது இருந்த அரசியல் கலவரம் இப்போ இருக்க அரசியல் கலவரம் சப்போஸ் இப்போ இருக்கிறோம் முன்னாடி இருக்கிறோம் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ இருக்கிறப்ப ஜெயலலிதா கலைஞர் இருந்தாங்க, ஆளுமை வந்து பெருசாக இருந்தது. அப்போ இருந்த அரசியல் கலவரம் இப்போ இருக்கிற அரசியல் கலவரம் வேறு. விஜயோட கட்சி வந்து தாவேக்காவா, அவங்களோட அரசியல் நிலைப்பாடு என்னன்னு யாருக்கும் தெரியாது, அவங்களோட கொள்கை என்ன அப்படின்னு யாருக்குமே தெரியாது இல்லையா? அதனால் வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து ரெண்டே கட்சி தான். சிங்கம் கூட்டம் கூட்டம்லாம் ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ விஜயகாந்த் 236 தொகுதியில் அவர் ஜெயிச்சிருக்கணும்ல. அவருக்கு அந்த கூட்டம் வேறு. விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி இருந்து அவர் கூட்டம் எல்லாமே ஓட்டு போடுறவங்க. இன்றைக்கி இதில் விஜய் கூடுற கூட்டம் வந்து 40-50% வந்து ஓட்டில் சின்ன பசங்க தான். அதனால் வந்து இது எலெக்ஷன் பிறகு தான். நீ எலெக்ஷன் பிறகு பாரு, அவரை அரசியல் அனாதை ஆக்கிடுவாங்க. எம்எல்ஏலாம் தீர ஆரம்பித்தானுங்க, தீர்றது கொள்ளை அடிக்கிறது. மற்றபடியாக வந்து இப்போ நான் கட்சியில் இருக்கிறேன்னா என் பேச்சு கட்டுக்கணும் 4 பேர் போய் அடிக்கிறது, ரவுடி தங்கம் பண்ணுறது என்ன அதெல்லாம் நடந்தது. அதெல்லாம் போக இப்போ வந்து டிஎம்கே வந்து எதையும் நல்லதையே செய்துன்னு வராங்க. அதனால என்னை பொறுத்தளவுக்கு நான் சொல்கிறேன், அதாவது டிஎம்கே கட்சி தான் வரும், கண்டிப்பாக வரும். எந்த டிஎம்கேவும் வராது, எந்த விஜயகாந்தும் வராது. விஜயெல்லாம் என்னங்க சும்மா பணத்துக்காக பணம் பாதுகாக்க பண்ணுறதுக்காக அவன் கட்சியில் இறங்கிக்கிறான். இப்போ கமலஹாசனும் அப்படிதான், புரியுதுங்களா? இங்கே வந்து கட்சியை காப்பாற்ற அவங்களால முடியாது. புதுசாக கட்சி ஆரம்பிக்கலாம் வந்து செய்வேன்னு சொன்னால் எதுவும் செய்யறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்காது. சும்மா பேச்சுக்கு சொல்லிக்கலாம். பாதுகாப்புன்னு எப்படி பாதுகாப்பு கொடுப்பாங்க? இது மேலே டிஎம்கே இருக்கும்போது பணத்தை பாதுகாப்பாடு தான் இருக்குது. புதுசாக வந்து வருது இவங்க 3 வருஷமாக ஆண்டுக்கிறாங்க, அவங்களுக்கே வந்து சில தப்புகள் நடக்குது தான். ஆனால் இவங்க பவர்ஃபுல்லாக இருக்கும்போது நடக்குதுன்னா புதுசாக வர மட்டும் எப்படி தப்புகள் நடக்காமல் இருக்குது, எப்படி அவங்கள அதிகாரம் இப்படி 100% வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஆச்சரியம் இல்லாமல் இருக்கும்போது அவங்க எப்படி நடைமுறையில் இருக்கும்போதே கொஞ்சம் அவங்களோட கண்ட்ரோல் இருந்து தப்பு நடக்குது தான். புதுசாக எந்த ஒரு இப்போ அவங்க சொந்த படமே எடுத்திருக்காங்க, அந்த படத்தை அவங்களால வெளில வர முடியல. அது யார் காரணம்? யார் காரணம்னு கேட்டால் எல்லாருமே தான் காரணம், எல்லாருமே காரணம் தான். வெற்றி ஆடுமா தோல்வி ஆடுமாலாம் நான் சொல்ல முடியாது. ஆனால் விஜயகாந்த் இருந்தாருன்னா போயிருக்க மாட்டார், கரெக்டாக இருந்திருப்பாரு. அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது, தப்பு தப்பு தான். ஒரு நேரத்தில் அவங்கள பற்றி இவங்க எவ்வளோ கேவலமாக பேசுனாங்க, அதை நினச்சி பார்க்கணும்ல. அவர் தான் விஜய் தான் வருவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. 1% எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இந்த 2024 1% ஓட்டு வாங்கும். நீங்கள் வேணால் நினச்சிக்கலாம், நீங்கள் வந்துட்டாங்க அப்படியே பட்ட வந்து இவரோட வந்து சீனியர்டே எவ்வளோ பேர் வந்தால் கட்சி ஆரம்பிச்சாங்க, வந்து அவங்களாலே ஒன்றுமே பண்ண முடியும். வாய்ப்பே இல்லைங்க. என்னங்க நீ அவருடைய இது வேற இவருடைய இது வேறங்க. இவர் வந்து என்ன யார் மக்கள் ஓட்டு பண்ண நம்பினீங்களா? நீங்கள் கிடையவே கிடையாது. என்ன சார்
கூட்டம் கூட ஒரு ரசிகர் வந்து ஒரு விஜய் நம்ம நேரில் நான் பார்த்துருக்கேன், நீங்க திரைத்துறை தான் பார்த்து நேரில் பார்த்து எனக்கு ஒரு ஆசை தான் இருக்கும். நான் ஒரு டிஎம்கே பட்டால நான் டிஎம்கே வந்து டிஎம்கே தான் என்னோட கட்சி உயிர். இருந்தாலும் எனக்கு விஜய் பார்க்க எனக்கு ஆர்வம் இருக்கு. ஆர்வத்தில் நான் போய் பார்க்குறேன். அதுக்காக அது ஓட் பேங்காக மாறி நீ நினைக்க கூடாது. ஓட் பேங்காக மாறாது. 2020 எலெக்ஷன் ஏப்ரல் எலெக்ஷன் வருது. ஏப்ரல் 19 எலெக்ஷன் வருது. அந்த 19 வந்து ஓட் பேங்காக மாறும். அது மொத்தமாக 1% ஓட்டு மட்டும்னால நீ என்ன மறுபடியும் அந்த இதே கல்ல தான் இருப்பேன். அது நீங்கள் எனக்கு கேளுங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஜென்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் ஒன்றும் இல்லை. எல்லாம் சும்மா ஒரு அந்த ஆர்வத்தோடு எல்லாமே பண்ணுறாங்க. ஆர்வம் போகணும், எல்லாம் பார்க்கணும் கொள்ளணும்னு சொல்லிட்டு. மற்றபடிலாம் இல்லை. ஓட் பேங்காக மாறாது. நீங்களாம் பாருங்கள், 100% டிவிக்கு 1% மேலே ஓட்டுவாங்க. தமிழ்நாட்டில் அடுத்த 2026 தளபதி ஆட்சி தான் அமையும். அது மாற்று கருத்தே கிடையாது. அவர் இருக்கும்போது நிலைமையே வேற. தன்னினைவாக பேசுவார், மறைச்சு பேச மாட்டார், உள்ளுக்குள்ளே இருந்து பேசுவார். மற்றவங்க எழுதி கொடுத்து பேசுகிற மாதிரி, பின்னடை கொடுத்து பேசுகிற மாதிரிலாம் கிடையாது. விஜயகாந்த் என்ற ஒரு பெரிய மனுஷன். அவன் இன்னைக்கு உலக மக்கள்லாம் அவர் வந்து எம்ஜிஆர் மாதிரி கொண்டாடுறான்னு சொன்னால் அவர் பண்ணுற நிறைய தொண்டு, நிறைய சிந்தனைகள், எவ்வளோ பேருக்கு எவ்வளோ உதவிலாம் பண்ணிகிட்டு இருக்காரு, பண்ணார். ஆனால் கடவுளை அவனை ரொம்ப காலம் வச்சிருக்க முடியல. அது கடவுளை வச்சிருந்தோம், அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த தேமுதிகவோட இது ஒப்பிட முடியாது. அவர் இருக்கும்போது நல்லா சிறப்பாக பண்ணாங்க. எல்லாமே வழி நடந்து. ஒரு பொதுக்குழு கூட்டத்துக்கு போன உடனே இந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு நீ எல்லாரும் போய் வீட்டில இருந்து எனக்கு ஃபோன் பண்ணணும், பொறுமையாக போகணுன்ற மனப்பக்குவம் வருது பாரு. அது எல்லாருக்கும் வராது, உனக்கும் எனக்கும் வராது. இப்போ நம்ம வீட்டிலேருந்து ஒய்ஃப் போகிறாங்க வேலைக்கு, பத்திரமா போயிட்டு வாமான்னு சொல்லுவோம். போயிட்டு வரந்தே நம்ம ஃபோன் மேலே ஃபோன் அடித்து கேட்குற ஆளுங்க நம்ம சக்தி அவ்வளவும் யாரும் கிடையாது. ஆனால் அவர் ஒரு பொது மனுஷனாக இருந்து மக்களிடையே தொண்டனுக்கு எதுவும் ஆகக்கூடாது, தொண்டனுக்கு ஒன்றுன்னா எனக்கு ஒன்று அப்படின்னு பட்ட சாதாரண ஆள். அவர் பெரிய மகான். அவர் வந்து சாதாரணமாக சொல்ல முடியாது. இது கூட்டணி பெரும்பான்மையாக வெற்றி பெற வாய்ப்பு தான் உள்ளது. ஆமாம். இப்போ இதில் வந்து மெயின் புள்ளியாக இருக்கிறது விஜய் பிரபாகர். அவரே நேற்று கலந்துக்கல, என்ன காரணம்? அவர் கலந்துக்கலன்றது வந்து ஒரு பாமர மக்கள்கிட்ட கேட்குற கேள்வி கிடையாது. அவர் சூழ்நிலை என்னவோ அந்த சூழ்நிலைக்கான 100% போயிருக்கணும். ஒரு கூட்டணி சேரும்போது ஒரு பலம் சேரணும்னு சொன்னால் அவர் போயிருக்கணும். அவர் சூழ்நிலை என்னவோ அதை பற்றி நமக்கு ஒன்றும் இப்போ கருத்து இப்போ நமக்கு தெரியல. ஆனால் அவரும் போயிருக்கணும். அது என்னோட கருத்து, என் தனிப்பட்ட கருத்து. ஒரு பொது விஷயம் இருக்கும்போது ஒரு கூட்டணி பற்றி பேசுகிறாங்க, கூட்டணி சேர போகிறான்னு உறுதி எடுத்துட்டாங்கன்னா அவரும் போயிருக்கணும். புதுசாக வந்த கட்சி நீங்கள் சொல்கிறீங்க, இவங்க திமுகலாம் பழைய ஆளுங்க, இப்படிலாம் பண்ணணுன்றது விவரங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும். எந்த காய் நகர்தான் எந்த காய் நகருன்றது அவங்களுக்கு தெரியும். இவர் வந்து புது ஆள், இவருக்கும் இருக்குது திமுக ஓட்ட சைடு போக வாய்ப்பு இருக்குது. அதுவும் நான் இல்லைன்னு சொல்லி மறுக்கலை. ஆமாம், ஆனால் சின்ன சின்ன குழந்தைங்களாம் அவங்களோட இருக்காங்க. ஓட்டு போடுற சக்தி இல்லாதவங்கள கூட அவங்க அவங்க கட்சியில் இருக்காங்களே. 12 வயசு 10 வயசு பசங்க விசிலடி சுற்றி கிடக்குதுங்களே, அதையும் நீங்கள் பார்க்கணும் இல்லையா? அதுவும் எனக்கு ஓட்டு கொஞ்சம் பெரிய வாய்ப்பு இருக்குது. அதனால ஒன்றும் பெரிய இழப்பீடு ஒன்றும் வர வாய்ப்பு இல்லைன்றது என்னோட கருத்து. விசிகா வந்து இப்போதான் வந்துட்டு இருக்கு இல்லையா? இனிமே தான் அவங்க வந்து களத்தில் இறங்கி என்ன லெவலில் இருக்காங்கன்றதை பார்க்க முடியும். அடுத்த கட்டம் என்ன வராங்க, எப்படி வராங்கன்றது எடுத்தோடனே வந்து உட்காந்துட முடியாதுல்ல. ஆனால் நாங்கள் கூட ஆசைப்படுறோம், உட்காரணுன்னு தான் ஆசைப்படுறோம். ஆனால் வாய்ப்பு இல்லை, நம்மளுக்கே தெரியுது. அவங்க இனிமேல் தான் வந்து இதுக்கு அடுத்த கட்டத்தில் தான் அவங்க அதை சூஸ் பண்ணுவாங்க. எந்த லெவலுக்கு வந்திருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த லெவலில் நம்ம பார்க்க முடியுமே தவிர கன்ஃபார்மாக முதலமைச்சராக வந்து உட்காந்துருவாங்கன்றதை நம்ம யோசிக்க முடியாது இல்லையா? இவர் நம்ம தலைவர் ஸ்டாலின் அவர் எல்லாமே நல்லா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார் இல்லையா? அப்போ என்ன குறை இருக்குது? பர்ஃபெக்டாக போயிட்டுருக்காங்க. மனிதநேயமாக எல்லாருமே எல்லாம் ஒன்றா இருக்கோம், ஒன்றா போகிறோம். நேற்று கலந்துக்கவே இல்லை அந்த விஜய் பிரபாகரன். ஆமாம், அவர் வந்து நேற்று கலந்துக்கவே இல்லை. இல்லை, அவங்க அந்த அம்மாவை கூப்பிட்டு மட்டும்தான் பேசியிருக்காங்க போல இருக்கு. நம்ம தான் பார்த்தோமே, அந்த அம்மாவை கூப்பிட்டு பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். மெயினாக அந்த அம்மாவை கூப்பிட்டு பேசியிருக்காங்க என்ன ஏதுன்றது. விஜய் பிரபாகரன் வந்து ஒரு மாநாட்டில் வந்து விஜய்க்கு சாதகமாக பேசியிருக்காங்க. இல்லை, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இவங்க கூட என்ன ஏடிஎம்கேல பேசினாங்க. ஏடிஎம்கேல சேர்ந்துட்டாங்க, சேர்ந்து எல்லாம் ஓகேன்ற மாதிரி லெவலுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா ஒரு மீட்டிங்கில் என்ன சொன்னாங்க, நாங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா தரமாக யோசிக்கிறோம், தெளிவாக நாங்கள் யோசிக்கிறோம் தான் சொன்னாங்க இல்லையா? அதுக்கப்புறம் இப்போ இது ஒரு திடீர் முடிவு தானே இது. ஆக்சுவலாக வந்து ஏடிஎம்கேல தான் போகிற மாதிரி டோட்டலாக எல்லாமே நியூஸ் வந்துருச்சு, எல்லாமே பேசிட்டாங்க. திடீர்னு இது ஒரு முடிவில் போயிட்டாங்க. எப்படியோ ரைட்டு, ஆனால் வந்து ஒரு நல்ல ஆட்சி அமையணும், அவ்வளோதான். இப்போ இல்லை, நான் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிடுறேன். கன்ஃபார்மாக டிஎம்கே தான் இதில் வந்து வெற்றி அணியும். தேமுதிகன்றது வந்து அவங்க இப்போ தான் உள்ளே நுழையிறாங்க இல்லையா?
அவங்கள நான் வந்து தப்பாக சொல்லலை, வரட்டும் நிற்கட்டும், ஆஃப்னண்டாக கூட வரலாம் இல்லையா? ஆப்பனண்ட் தான் விஜய் இருக்காரு. அதான்பா, ஆஃப்னண்டாக வரட்டும். ஆஃப்னண்டாக வரதுக்கு இதில் வந்தால் தானே தெரியும் எந்த லெவலில் இருக்காங்கன்றது தெரியும் இல்லையா? விஜய் ஸ்ட்ராங்கா இருக்காரு. அதுதானே 20% மேல வச்சுட்டு இருக்காரு. 20% வச்சிருக்காரு, இல்லைன்னு சொல்ல. இறங்கி அதை பார்த்தா தானே தெரியும். கூட்டம் கூடுது. ஒவ்வொரு மீட்டிங் கூட்டம் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்தால் கூட தான் செய்யும். பொதுவாகவே வந்து இப்போ நம்ம கூட வந்து பேட்டி எடுக்கிறீங்க, சுற்றி பார்த்தா எல்லாம் கூட்டமாக தான் நிற்கிறாங்க. அந்த மாதிரி தான் கூட்டம் வரும். ஆனால் இவர் வந்தாலும் விஜய் வந்தாலும் வந்து நல்லது தான், நல்லது. ஆனால் ஒரு புது இதை பார்ப்பாங்க மக்கள். ஆனால் அவங்க யோசிக்கணும்.